அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. இயேசுப்பா, இந்த நாளை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி சுவாமி. இந்த கூடி வருதலை கொடுத்தீங்களா உமக்கு நன்றி ராஜா. இந்த காலத்துல இருந்து எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வர வச்சீங்க, அதுக்கு உமக்கு நன்றி சுவாமி. இருளின் அதிகாரத்துல இருந்து எங்களை விடுதலாக்கி உடைய அன்பின் குமாரனுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின கிருபைக்கா உமக்கு நன்றி ராஜா. இயேசப்பா, இவ்வளவு பிரதான ரட்சிப்பை இலவசமா எங்களுக்கு கொடுத்தீங்க, அதுக்கு உமக்கு நன்றி சுவாமி. நீதிமானுக்காக ஒருத்தன் மடிக்கிறது அரியுது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மடிக்க துணிவான். நம்ம பாவிங்களா இருக்கும்போது எங்களுக்காக மறிச்சீங்க, அதற்கு உமக்கு நன்றி சுவாமி. அக்கிரமக்காரங்களாக இருந்த எங்களை உம்மோடு கூட எழுப்பி உன்னதத்துல உட்கார வச்ச கிருபைக்கா உமக்கு நன்றி சுவாமி. இசப்பா, பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குற கிருபைக்கா உமக்கு நன்றி ராஜா. இசப்பா, நாளிலும் தேவனை நாங்க கற்றுக்கொள்கிற பாடத்தை இசப்பா தேவனே, எங்க வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தி வாழ உமது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. தேவனே, நீர் எங்களை ஆட்கொள்ளுங்க சுவாமி, எங்களை பயன்படுத்துங்க ராஜா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. இந்த சாங் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கு. நித்திய வாழ்வு நிச்சயம் உண்டு, இல்லாத உலகம் என்றுணர்வோம். சத்தியம் ஒன்றே வழி என்று அறிவோம், இயேசுவை என்றும் பின்தொடர்வோம். நித்திய வாழ்வு நிச்சயம் உண்டு, இல்லாத உலகம் என்றுணர்வோம். சத்தியம் ஒன்றே வழி என்று அறிவோம், இயேசுவை என்றும் பின்தொடர்வோம். மாதிரியாய் வாழ்ந்து சென்றார், மரணம் வரை கீழ்ப்படிந்தார். மாதிரியாய் வாழ்ந்து சென்றார், மரணம் வரை கீழ்ப்படிந்தார். சாட்சியாய் வாழ்ந்தார், மரணத்தை ஜெயித்தார். சாட்சியாய் வாழ்ந்தார், மரணத்தை ஜெயித்தார். தீய வாழ்வு நிச்சயம் உண்டு, நிலையில்லாத உலகம் என்றுணர்வோம். காண்கின்ற உலகம் அழிந்து போகும், காணாத பரலோகம் தேடிடுவோம். நிலையான வீடு இங்கு, நித்திய வீடு பரலோகில் உண்டு. காண்கின்ற உலகம் அழிந்து போகும், காணாத பரலோகம் தேடிடுவோம். நிலையான வீடு இங்கு இல்லை, நித்திய வீடு பரலோகில் உண்டு. மகிமையின் ராஜா வருகின்றார், அழைத்து செல்வார். மகிமையின் ராஜா வருகின்றார், மறுரூபமாக்கி அழைத்து செல்வார். நித்திய வாழ்வு நிச்சயம் உண்டு, இல்லாத உலகம் என்றுணர்வோம். சத்தியம் ஒன்றே வழி என்று அறிவோம், இயேசுவை என்றும் பின்தொடர்வோம். தேவனை பற்றும் மனசாட்சி நிமித்தம் பாடுகள் சகித்தால் மகிழ்ந்திருப்போம். இப்பாடுகள் இனி வெளியாகும், மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவையல்ல. தேவனை பற்றும் மனசாட்சி நிமித்தம் பாடுகள் சகித்தால் மகிழ்ந்திருப்போம். இப்பாடுகள் இனி வெளியாகும், மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவையல்ல. தேவனுக்காய் நாம் இழந்த யாவும் மகிமையிலே சேர்த்து தந்திடுவார். தேவனுக்காய் நாம் சகித்த யாவும்
மகிமையிலே சேர்த்து தந்திடுவார். நித்திய வாழ்வு நிச்சயம் உண்டு. நிலையில்லாத உலகம் என்றுணர்வோம். சத்தியம் ஒன்றே வழி என்று அறிவோம். இயேசுவை என்றும் பின்தொடர்வோம். உண்மைக்காக நாம் வாழ்ந்தோம் என்றால் இயேசுவின் பாடுகள் வீண் போகுமே. உலக தேவைக்காக சபை கூடும் போது சிந்திய ரத்தமும் வீண் போகுமே. முதலாய் ராஜ்யம் தேடிடுவோம். இவைகள் அனைத்தும் கூட தந்திடுவார். முதலாய் ராஜ்யம் தேடிடுவோம். இவைகள் அனைத்தும் கூட தந்திடுவான். நித்திய வாழ்வு நிச்சயம் உண்டு. நிலையில்லாத உலகம் என்றுணர்வோம். சத்தியம் ஒன்று வழி என்று அறிவோம். இயேசுவை என்றும் பின்தொடர்வோம். மாதிரியாய் வாழ்ந்து சென்றார். மரணம் வரை கீழ்ப்படிந்தார். மாதிரியாய் வாழ்ந்து சென்றார். மரணம் வரை கீழ்ப்படிந்தார். சாட்சியாய் வாழ்ந்தார். மரணத்தை ஜெயித்தார். சாட்சியாய் வாழ்ந்தார். மரணத்தை ஜெயித்தார். நித்திய வாழ்வு நிச்சயம் உண்டு. கண்டிப்பா நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை அது அநித்தியமான வாழ்க்கை. ஏன்னா மோசே அபிரகாம் எல்லாம் மோசே எடுத்துக்கிட்டீங்கன்னா அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலாம். தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்ததை தெரிந்து கொண்டாரு. அபிரகாம் அவர் வாக்குத்தத்தம் பண்ண இடத்துல தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று சொல்லி விசுவாசத்தோட மறிச்சார். அவங்க அதிலும் மேன்மையான பரம தேசத்தை தான் நோக்கி இருந்தாங்க. நிலையான வீடு நமக்கு இங்க கிடையாது. பூமியின் கூடாரமாகிய எல்லா வீடுமே அழிஞ்சு போயிடும். நம்ம சரீரம் எல்லாமே நம்ம அழிஞ்சு போயிடும். நித்தியமான வாழ்க்கை ஆண்டவருடைய வாழ்ற வாழ்க்கை மட்டும்தான் என்னைக்குமே நிலைச்சிருக்கும். நமக்கு அந்த ஒரு வாழ்க்கைக்காக பரம அழைப்பில் பங்குள்ளவர்களாக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏன்னா அந்த காண்கின்ற உலகம் அழிஞ்சிரும். காணாத பரலோகத்தை தேட நம்ம தேவனிடத்துல ஜெயிப்போமா. இயேசுப்பா, நாளிலும் கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தை அறிகிற அறிவுல நிரப்பப்பட உதவி செய்யும் ராஜா. எல்லா ஆவிக்குரிய ஞானத்தோட இயேசுப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. எல்லா ஆவிக்குரிய ஞானத்தோடும் எல்லா பக்தியோடும் மத்தியோட உதவி செய்யுங்க சுவாமி. இயேசுப்பா, நாங்க கற்றுக்கொள்கிற பாடத்தை எங்க வாழ்க்கையில நாங்க அதன்படி வாழ, சத்தியத்தின்படி வாழ கிருபை பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க. எங்களை சீர்படுத்துங்க ராஜா, சிறப்படுத்துங்க சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதா. ஆமென். Thank you sister leading worship. இந்த நாளிலும் மத்தியில் இருக்கிற சகோதரி தேன்மொழி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். சிஸ்டர், praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அப்பா பிதாவே தந்தையே நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தேவனே அப்பா, மை துதிக்க ஆராதிக்க கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்போ இந்த வேத பகுதியும் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீரே ஆட்கொண்டு நடத்துங்க. நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும் ராஜா. அப்பா நன்றி தேவனே. உடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். உடைய வார்த்தை கேட்டு நாங்கள் அதுபடி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா துதிக்கான மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. உபத்திரவம். இப்ப உபத்திரவம் எந்த உபத்திரவமும்
ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. நம்மளால என்ன உபத்திரவம் வருது, அந்த உபத்திரவத்துல நம்ம எப்படி இருக்கணும், ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த உபத்திரவத்துல நம்ம எப்படி இருக்கணும், இல்ல நம்ம வேதத்தின் மூலமா இன்னைக்கு தியானிப்போம். ஆவியான உதவி செய்வாராக. சங்கீதம் 119:67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். தேங்க்யூ. இந்த வசனம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அப்படின்னு இப்ப தாவீதோட வாழ்க்கையில எப்படி அந்த உபத்திரவத்தை அவர் சகிச்சாரு, அதாவது அவர் செஞ்ச தப்புனால வந்த உபத்திரவம், ஆனா அதை எப்படி மேற்கொண்டாரு, எப்படி ஆண்டவருக்கு இதயத்துக்கு ஏற்ற தாசனா மாறினாரு வேதத்தின் வழியா பார்க்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தெல்லாம் தாவீது செய்த தாவீது பத்சபாலிடம் செய்த அந்த பாவங்கள் இருக்கும், அந்த சம்பவங்கள் இருக்கும். 2 சாமுவேல் 11:12 இந்த 2 அதிகாரத்திலையும் இருக்கும். அப்ப அந்த நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரிக்கிறாங்க. இந்த காரியங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இப்ப இந்த பாவம் தன் சுய இச்சையினால் வந்தது. அது நிமித்தம் வந்த உபத்திரவம் என்ன, அதுல இருந்து எப்படி தாவீது மீட்டுக்கொண்டார், ஆண்டவருக்கு எப்படி ஒப்பு கொடுத்தார் நம்ம பார்ப்போம். 2 சாமுவேல் 12:13 வாசிப்போம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்பொழுது தாவீது பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன உடனே ஒப்பு கொடுக்கிறாரு. எப்படி நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனா அதுக்குரிய பனிஷ்மெண்ட் அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் வாசிக்கலாம் பிரதர். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களுடைய அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவருடைய பேசுகிற போது அவர் நம்முடைய சொல் கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோட எப்படி சொல்வோம், அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொண்டிருக்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையில் விழுந்து எழுந்து, நீங்க கூட்டிட்டு போறாந்தா போங்க. அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான்.
அவனுக்கு முன்னே அதை வைத்தபோது புசித்தான். அப்பொழுது அவர் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீ செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து வசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிற இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்தில் போதும் பிரதர். ஓகே, அந்த வசனம் முடிச்சிடலாம். நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். தேங்க்யூ பிரதர். இந்த சமூகத்துல பாருங்க, அது அவர் செய்த பாவத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா அது நிமித்தம் ஒரு உபத்திரவம் வருது. அந்த பிள்ளையை அடிக்கிறாரு. பிள்ளை சாக கிடைக்கிறப்ப அவர் உபவாசம் வந்து ப்ரேயர் பண்றாரு. அப்ப வந்து சாப்பாடுலாம் கொடுத்தாலும் அவர் சாப்பிடல, வெளியே வர மாட்டேங்கிறாரு. அப்ப பயப்படுறாங்க அவங்களாம், ஊழியக்காரெல்லாம் வந்து ஐயோ உடம்பு சரியில்லாதப்பயே அவர் சாப்பிடலையே, அவர் வெளியே வரலையே, இப்ப வந்து எப்படி நம்ம சொல்றோம் தயங்கிட்டு இருக்கப்ப அந்த சமயத்துல தாவீது பாருங்க, இதான் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். இறந்து போயிட்டா அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது, அதுக்கப்புறம் அழுது புலம்பி பிரயோஜனம் கிடையாது. அதனால அடுத்தது ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஸ்நானம் பண்ணி, அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து படைந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்த போது புசித்தான். அப்பொழுது அவன் ஊழியக்காரனை நோக்கி, நீ செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அப்ப 23, அது மரித்திருக்க இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்தில் போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன செய்வோம்? இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப சோர்ந்து போகும். இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு ஒரு வருஷம் கூட ஆகும் நம்ம அதுல இருந்து ஒரு திரும்பி வரத்துக்கு. ஆனா தாவீது அப்படி இல்லை. அந்த கணமே இது வந்து கர்த்தருடைய ஒரு சிக்ஷை, நம்ம அதை உணர்ந்தவர்களாய் மனம் திரும்பணும் சொல்லி அதுல இருந்தும் மீண்டு வந்தாரு. இது என்னன்னா எபிரேயர் 12:5-11 வாசிப்போம். என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் போதும் பிரதர். பாருங்க, தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. அப்ப ஆண்டு வந்து தாவீதை நேசிச்சதுனாலதான் இதுல இருந்து அவர் மனம் திரும்பணும்னு இந்த ஒரு சிட்சையை கொடுத்தாரு. ஆனா தாவீது வந்து அதை அசட்டை பண்ணல. ஏன்னா அசட்டை பண்ண கர்த்தர் சிட்சிக்கும் போது நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. இது கர்த்தர் சிட்சை என்று உணர்ந்து நம்ம மனம் திரும்பணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அதனால வசனம் இருக்கு, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. அப்ப தாவீது அந்த காரியத்தை செஞ்சாரு. நம்மளும் அப்படிதான். நம்ம இந்த மாதிரி உபத்திரங்கள் வந்து நம்ம சுய இச்சையினால நம்ம இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறது.
அப்பொழுதும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால நம்மளை சிட்சிக்கிறாரு. அப்படி சிட்சிக்கிறப்ப அந்த சிட்சை எதனால நம்ம உணர்ந்து மனம் திரும்பணும். அப்பதான் நம்ம இந்த சிட்சை ஆண்டவர் எதுக்காக இந்த உபத்திரவம் கொடுத்திருக்காருன்ற உணர்ந்து நம்ம மனம் திரும்பி அந்த நித்திய வாழ்வுக்கு போக முடியும். அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். தாவீது அப்படியே இருந்திருந்தாருன்னா அவர் அடுத்த காரியங்கள் பண்ணியிருக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் தாவீது தன் இருதயத்திற்கு ஏற்ற தாசன்னு சொல்லியிருக்காரு. நம்மளும் அது போலதான் இந்த மாதிரி நம்ம செய்யற தப்புகள்னால வர பிரச்சனைகளை, அதனால வர உபத்திரத்தை நம்ம அந்த சிற்றையை ஏற்றுக்கொண்டு சோர்ந்து போகாம அந்த உபத்திரவத்தை சகிக்கணும். நம்ம ஆண்டருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம போகணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாகணும். சரி, ஓகே. இந்த உபத்திரவம் இதுல நம்ம இது போல நம்ம உணர்ந்து ஆண்டவர் சிற்றையை உணர்ந்து நம்ம மனம் திரும்பணும். இப்ப ஆண்டவர் நம்மளுக்கு பைபிள்ல வேதத்துல சொல்லியிருக்காங்க, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வசனம் நமக்கு எல்லாம் தெரியும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற அந்த உபத்திரவம் என்ன? ஆண்டவர் எதுக்காக வந்தாரு நமக்கு தெரியும். அவர் பாடுபடுவதற்காகவே வந்தாரு. நம்மள அவர் அவர் எழுதியிருக்கிற எல்லாமே அவர் பாடுபடுவதற்காக தான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற உபத்திரவம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதை நம்ம எப்படி சகிக்கணும், அதை எப்படி மேற்கொள்ளணும், அது அவசியமா அப்படின்ற வேதத்தின் வழியா நம்ம பார்ப்போம். மத்தேயு 24:3. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அந்த காரியங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற உபத்திரவம் என்னன்னா, அவர் நாமத்தை நிமித்தம் நம்ம சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவோம். அவருக்காக வாழ்றதுனால வர துன்பத்தை, வாழ்றதுக்காக வர உபத்திரவத்தை சகிக்கணும். அந்த உபத்திரவம் தான் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, நம்மள உபத்திரவங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, எப்படிலாம் நம்மளுக்கு அந்த உபத்திரவங்களை நம்ம சகிக்கணும், எதை நோக்கி இருந்தா அந்த ஆண்டவர் நிமித்தம் வர உபத்திரவங்களை நம்ம சகிக்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். 1 பேதுரு 4:14-15-16. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாயம் தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தூங்குகிறோம். 13 வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இதுக்காக சந்தோஷப்பட சொல்றாங்க. அவருடைய பாடுகளுக்கு நம்ம பங்காளிகளாம், அதுக்காக நம்ம சந்தோஷப்படுவோம். கிறிஸ்து தான் நமக்கு தலை, நம்ம எல்லாரும் அவரோட சரீரம். அப்ப
அவர் வந்து அந்த தலை வந்து அந்த பாடுகள் பட்டிருக்காரு. அப்ப சரீரமாகிய நமக்கும் அந்த பாடுகளுக்கு பங்கு இருக்கு. அப்ப அப்பதான் நம்ம வந்து ஒரு முழு சபை. அப்ப கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளை தான் நம்ம சந்தோஷப்படணுமா. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாம். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்ப ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் நமக்கு வர உபத்திரவத்தை நம்ம சகிச்சோம்னா ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். அந்த உபத்திரவத்துக்கு பாடுகளுக்கு நம்ம பங்காளிகள். ஏன்னா அந்த கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நம்ம களி கூர்ந்து மகிழும்படியாக ஆண்டவர் வந்து பாடுபட்டதுனாலதான் அந்த மகிமைப்பட்டாரு. அப்ப நம்மளும் அந்த மகிமையை அடையணும்னா நமக்கும் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் உபத்திரவம் இருக்கதான் செய்யும். இப்ப 1 பேதுரு 2:19-21 19 to 20. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கும். அடுத்த வசனம் வாசிக்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யுங்கள். போதும் பிரதர். பாருங்களேன், இதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கோமா. இதற்காக நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சிக்கித்தால் அதனால் என்ன கிருத்தி உண்டு? இப்ப நம்ம உண்மையா ஒரு கிறிஸ்தவனா வாழணும்னு ஒப்பு கொடுத்தோம்னா நமக்கு கண்டிப்பா பல பாடுகள் இருக்கதான் செய்யும். ஒரு ஊழியத்து நிமித்தம் பாடுகள் இருக்கு, ஒரு உண்மையா வாழ்கிற நிமித்தமும் நமக்கு பாடுகள் இருக்கதான் செய்யும். அப்ப நம்ம என்ன செய்யணும், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நம்ம நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியா இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த மாதிரிதான் நமக்கு பின்வைத்து போனார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் பாருங்க. அவர்கள் பாடுகளுக்கு நம்ம பங்காளிகள். இதற்காக நம்ம வந்து நன்மை செய்து பாடுபடிக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்? எந்த உபத்திரவம்? அப்ப உலகத்துல இந்த உபத்திரவங்கள்லாம் இருக்கு, அதனால நீங்க திடன் கொள்ளுங்கள் தான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியே பின்வைத்து போனார். பாருங்க, அவர் பாடுபட்டு மகிமை அடைந்து விட்டார். நம்மளுக்கும் அந்த மகிமை இருக்கு. அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து போகணுமா. அப்ப அது வரைக்கும் இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவம் இருக்குதான் செய்யும். உபத்திரவம்னா நம்மளோட வாழ்க்கையில வர நம்மளோட சுய பிரச்சனைனால வர்றது கிடையாது. நம்ம கோவப்படுறதுனால, குடும்பத்துல ஒரு குழந்தைகள்னால, கணவனால, மனைவினால, உறவுகள்னால இந்த வர பிரச்சனைகள் கிடையாது. நம்ம ஆண்டவர் நிமித்தம் அதெல்லாம் நம்மளோட தவறுகள்னால வர உபத்திரவங்கள். அந்த காரியங்களை ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்தா அங்க பிரச்சனைக்கு இடம் இருக்காது. ஆனா இந்த உபத்திரவங்கள் நம்ம நீதியாய் வாழ்றப்ப நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்ப அந்த நீதி நிமித்தம் நம்ம அதை துன்பப்படுறப்ப வர அந்த உபத்திரவத்துலதான் நம்ம திடன் கொள்ளணும். அந்த உபத்திரவத்தை தான் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. கேக்குதா? கேக்குதா? கேக்குது தென்மொழி. கேக்குது ஆண்டி. கால்ல ஏதோ
கால். ஓகே ஓகே. இப்ப நீங்க ரோமர் 5ல ரோமர் 5ல 1ல இருந்து வாசிப்போம். 1 to 5. நான் எடுத்துக்கிறேன். ம். ரோமர் 5ல 1ல இருந்து சொல்லுங்க. 5 வரைக்கும் வாசி. 1ல இருந்து 5 இவ்விதம் வரைக்கும் வாசிக்கலாம். இவ்விதமாக நாம் ம். விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். போதும். தேங்க்யூ ஆண்டி. பாருங்க, இப்ப பவுல் பாத்தீங்கன்னா ஜீசஸோட அந்த மாதிரிப்படிதான் அவரும் வாழ்ந்தாரு. அதனாலதான் நல்ல போராட்டத்தை போட்டேன், ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லியிருக்காங்க. ஜீசஸ் அப்படிதான் எல்லாம் முடிந்ததுன்னு அந்த சிலுவையில சொன்னாங்க. பவுலோட ஊழியம் நமக்கு தெரியும், எவ்வளவு பாடுகள் பட்டு எல்லாமே. அப்ப எந்த நம்பிக்கையினால அவங்க இந்த உபத்திரத்தை மேற்கொள்கிறாங்கன்னா, தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுறாங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அப்ப ஆண்டவர் நிமித்தம் வர உபத்திரவங்கள்ல, அவருடைய நாமத்து நிமித்தம், அவருக்காக ஊழியம் செய்கிறது நிமித்தம், நீதி நிமித்தம், அந்த வாழ்கிறது இயேசுக்காக வாழ்கிற நிமித்தம் வர உபத்திரவங்கள்ல நம்ம மேன்மை பாராட்டதான் செய்யணும். ஏன்னா எதுக்காக அந்த உபத்திரவங்கள்லாம் நம்ம அந்த தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காக வசனம் இருக்கு. நம்ம அநேக உபத்திரவங்கள் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுது. அப்ப உபத்திரவங்கிறது நமக்கு வாழ்க்கையில வர அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கிடையாது. ஆண்டவர் நிமித்தம் நம்ம பாடுகிற அந்த பிரச்சனைகள், அது நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும். பொறுமை பரீட்சை நம்பிக்கையை கொடுக்கும். என்ன நம்பிக்கை? நம்ம நித்திய வாழ்வுக்கு போவோம் நம்பிக்கையில. இப்ப இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த உபத்திரவத்துல, அந்த சிலுவை மரணத்துல, உலகத்துல வந்திருந்த ஒரு உபத்திரவம் தான். அப்ப அந்த பொறுமையா இருந்ததுனாலதான் அவரு எதுக்காக பொறுமையா இருந்தாருன்னா, அவர் பிதாவின் வலது பாசத்தில் வீற்றுவதற்காக அந்த மகிமையை எண்ணி அவர் பொறுமையா இருந்தாரு. பொறுமையா இருந்தா கண்டிப்பா அந்த பரீட்சை அவருக்கு வந்த சோதனைகள் எல்லாத்தையும் வின் பண்ணாங்க. அந்த பரீட்சையிலையும் வின் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த வின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அவங்க நம்பிக்கை வரும். இப்போ எக்ஸாம் நல்லா எழுதிட்டோம்னா நமக்கே ஒரு நம்பிக்கை வரும். அப்பா நான் பாஸ் ஆயிடுவேன், என்ன நல்ல மார்க் வாங்கிடுவேன். நம்ம எந்த அளவுக்கு அந்த மார்க் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு படிச்சிருப்போம். எக்ஸாம்ல அந்த அளவுக்கு நம்ம படிச்ச நிமித்தம் அந்த கொஸ்டின்னால ஆன்சர் பண்ணியிருப்போம். அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம். அப்ப அதே போலதான் அந்த உபத்திரவம் பொறுமையும், அந்த பொறுமை பரீட்சையும், அந்த பரீட்சை எழுதி முடிச்சோன்னா ஒரு நம்பிக்கை வரும், கண்டிப்பா நம்ம இந்த மார்க் வாங்கிடுவோம் அப்படின்னு. அதே போலதான் நமக்கு வர அந்த நம்பிக்கை என்ன, நமக்கு வர அந்த உபத்திரவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நாமத்து நிமித்தம், அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆகிற நிமித்தம் அந்த வர உபத்திரவங்களை நம்ம பொறுமையா இருக்கணும். அப்பதான் அடுத்த ஸ்டெப், அந்த பரீட்சை ஒவ்வொரு நாளும் நமக்கு டெஸ்ட் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில. அடுத்த ஸ்டெப் போக முடியும். அந்த நம்பிக்கை நமக்கும் பவுல் சொல்றது போல நல்ல போராட்டத்தை போடினேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளும் நம்மளோட ஓட்டத்தை முடிக்கிறப்ப சொல்ல முடியும். அப்போ நம்ம சகிக்கணும். இந்த உபத்திரவத்தை நம்ம பொறுமையா இருக்கணும், சகிக்கணும், திடன் கொள்ளணும். பவுலும் பாருங்க, அவருக்கு நேர்த்த சோதனையிலையும் 2 Corinthians 12 9 to 12 வாசிக்கலாம்.
12 2 கொரிந்தியர் 12 9 to 12. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நாம் பலவீனமாய் இருக்கும்போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டி புத்தியீனனாயினேன். நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றும் இல்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவாய் குறைந்தவனாய் இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாய் இருந்ததே. போதும் ஆண்டி. அப்போஸ்தலனுக்குரிய நான் முன்னாடி ஓகே. இப்ப வந்து பவுலுக்கு வந்த அந்த பலவீனத்துல அவர் பிரேயர் பண்ணப்ப ஆண்டவர் என்ன சொல்றாங்க, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும்னு சொன்னாங்க. அப்ப அந்த கிருபை கிடைக்குது நம்மளுக்கு, இந்த பலவீனத்துல இந்த கிருபை கிடைக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல அவர் என்ன சொல்றாரா, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன், பலவீனத்திலே என் பலம் பூரணமா விளங்கணும் என்று சொல்லிட்டாரு. அப்ப அவர் சொல்றாரு, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அப்ப அவருக்கு வந்து அந்த பலவீனம், அந்த பிரேயர் பண்ணதுதான் அந்த கிறிஸ்துவ நிமித்தம் வந்திருக்கும். அதனால அவர் சோர்ந்து போயிருப்பாரு. அப்ப அதனால பிரேயர் பண்ணிருப்பாரு. அப்ப ஆண்டவர் சொல்லி உற்சாகப்படுத்துறாங்க, என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதனால அவர் அந்த கிறிஸ்து நிமித்தம் வர துன்பங்கள்லையும் இடுக்களையும் பிரியப்படுகிறாராம். இப்ப நாம எப்படி இருக்கோம், நாம அது மாதிரி இருக்குமா, நம்ம பார்க்கணும். நம்ம கிருபை வேணும்னா அப்ப நம்ம எப்படி எதுல பிரியப்படணும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப நீதி நிமித்த துன்பப்பட்டாதான் நம்மளுக்கு அந்த கிருபை கிடைக்கும். ஒரு பிரச்சனை வந்தானே நம்மளும் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிரேயர் மட்டும் பண்ணி நமக்கு இந்த காரியம் சரியாகணும், இல்ல இந்த விஷயம் சரியாகணும், நம்ம துன்பத்தை சகிக்காம நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பா கிருபை கிடைக்காது. அது சாதாரண வாழ்க்கையிலயும் சரி, கிறிஸ்துவ நிமித்தம் வர பலவீனத்துல சரி. இப்ப நிறைய பாத்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்றாங்க, இப்போ ஒருத்தவங்க எதிர்க்க வந்தாங்கன்னா இவங்க போராடுறாங்க. சுவிசேஷம் சொல்றவங்கலாம் நம்ம யூடியூப்லாம் பாக்குறோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது. ஒரு நாமத்து நிமித்தம் நம்ம பொறுமையா இருக்கவங்களாதான் இருக்கணும். அது நம்ம பவுல்ல ஒரு வாழ்க்கையில வேதத்தை நம்ம நல்லா வாசித்து பார்ப்போம், தியானித்து பார்க்கலாம். பாருங்க, இந்த நிருபங்கள்லாம் பார்த்தா அவ்வளவு பாடுகள் பட்டிருப்பாங்க. ஆனா எல்லா காரியத்தையும் வசனம் எல்லாத்துலயும் உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள் அவங்க எழுதியிருப்பாங்க. உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க. ஏன்னா அவங்க அனுபவிச்சதுனாலதான் அப்படி எழுதியிருக்காங்க. அது என்ன உபத்திரவம், கிறிஸ்துவ நிமித்தம் வர உபத்திரவம். நம்மளும் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அந்த அடிச்சுவட நமக்கு இயேசு கிறிஸ்து வைத்து போயிருக்காரு. சரி, இப்போ இப்ப பவுல் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு சபையை வந்து ஸ்தாபிக்கிறாரு. அதுல இந்த தெசலோனிக்கேயர் பத்தி நம்ம பார்ப்போம். அவங்க எப்படி உபத்திரவத்துல இருந்தாங்க, அவங்கள குறிச்சு பவுல் என்ன சர்டிபிகேட் தராங்க, எப்படி திருப்தியா இருக்காங்க அவங்கள குறிச்சு அப்படிங்கறத பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 1:2 வாசி. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரமா? 1ஆம் அதிகாரத்துல 2. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லோருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடு பரிசுத்த ஆவியோடும்
முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். எப்படி பாருங்க, அவங்க தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. என்ன நம்பிக்கை? தேவ மகிமை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காக அவங்க பொறுமையோட அந்த உபத்திரங்கள்லாம் சகிக்கிறாங்க. பாருங்க, 10வது வசனத்துல வாசிக்கிறேன். அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினரென்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறீர்கள். இப்ப பாருங்க, எந்த நம்பிக்கைக்காக அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க? ஆண்டோட வருகைக்காக, அந்த மகிமை அடைய போகும் அந்த நம்பிக்கைக்காக. அதனால அவங்க அந்த மிகுந்த உபத்திரத்திலையும் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட, பாருங்க, உபத்திரத்துல நம்ம சூழ்ந்தானே போவோம். ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? சந்தோஷத்தோட இருக்காங்க. பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகளாகி விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். இப்ப இது மாதிரிலாம் இருந்தாதான் மற்றவர்களுக்கு மாதிரியாய் இருக்க முடியும். சரி, இந்த சபையை குறித்து நம்ம சில வசனங்கள் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2:2. உங்களுக்கு தெரிவித்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் போதும். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். அவங்க அந்த பிலிப்பு பட்டணத்துல அவ்வளவு பாடுபட்டு நிந்தை அடைஞ்சு ஊழியம் செஞ்சிருக்காங்க. இங்க வந்தாலும் அந்த பாடுகள் எல்லாம் தெரியும். ஆனாலும் அவ்வளவு ஆவலா இவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வராங்க. பவுல், சில்வான், தீமோத்தேயும் அவ்வளவு ஒரு வாஞ்ச ஆண்டவர், அந்த சபை மக்கள் அவங்க எப்படி அவ்வளவு வாஞ்சியா ஆண்டு வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க இடையில போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் அந்த பவுல் இப்படி பாடுபட்டு ஆண்டவரை நிலைச்சிருக்காங்களோ அதே போல இவங்களும் நிலைச்சிருக்கணும். இந்த சபையாருக்கு கெட்டு போயிடக்கூடாது, இந்த ஆத்மா கெட்டு போயிடக்கூடாது, அவ்வளவு ஒரு வாஞ்சையா இருக்காங்க. இவங்களோட வாஞ்சிக்கலாம், இவங்களோட பிரயாசத்துக்கெல்லாம் பலனும் கிடைக்குது. அதை பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:13-14. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. எப்படியெனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். போதாண்டி. இப்ப பாருங்களேன், இவங்க 12ஆம் வசனத்திற்கு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள்.
அப்ப இவங்க இந்த தேவ வசனத்தின் நிமித்தம் இந்த சபையார் வந்து துன்பப்படுறாங்க. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறதா. எப்படி பலன் செய்யுது அவங்க நம்புறாங்க பாருங்களேன். எப்படி எனில், சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றிகளாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ, அப்ப அவங்க ஒரு சபையோட சேர்ந்திருக்காங்க. அப்ப அவங்க எப்படி அந்த யூதர்களால துன்பப்பட்டாங்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களே பாடுபட்டீர்களாம். இவங்க பாடுபட்டதுனாலதான் அந்த விசுவாசத்தின் பலனை இவங்க உணர்றாங்களாம். பவுல் அந்த செஞ்ச ஊழியத்தினோட அந்த பலனை சொல்றாரு. நீங்க உங்களை பத்தி நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்க நல்லா விசுவாசி, நீங்க நல்லா எப்படி எப்படி அப்படின்னு சொன்னா, அவங்க எப்படி யூதரால பாடுபட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் பாடுபட்டீங்க அப்படின்னு நினைச்சு இவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம் தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆமா. இப்ப இதே மூணுல 1 4 வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தனை பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வருமென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம். அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் இது வாசிச்சுட்டு அப்புறம் வாசிக்கலாம். நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதும் அறிந்திருக்கிறோம். அப்ப இவங்க சுவிசேஷம் சொல்றப்ப இந்த மலை நம்மளுக்கு உபத்திரவம் வரும். இப்ப எல்லாரும் போய் சுவிசேஷம் என்ன சொல்றாங்க, இயேசு நல்லவர், சுகப்படுத்துவார், அது மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா இதன் பிறகு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன துன்பமோ அதெல்லாம் சொல்லணும். ஏன்னா ஆண்டு தன் சீசர்களை தெரிந்து கொண்டப்ப அவர்களுக்கு இப்படி சொல்லிதான் அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிச்சு அதுக்கப்புறம் நீங்க வியாதிஸ்தரை சுகப்படுத்துங்க, குணமாக்குங்க அப்படின்னு இருக்கு வசனம். அப்புறமே அது மத்திய 10 இருக்குன்னு நினைக்கிறேன், சாரி. ஆனா அப்படிதான் ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சுகப்படுத்துங்க, விசுவாசிகளை துரத்துங்க எல்லாமே. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவர் எதுக்காக தன் ஜீவனை கொடுத்தாருன்றத சொல்லணும், நித்திய வாழ்வை குறிச்சு சொல்லணும். சொல்லிட்டு இந்த உலகத்துல வாழ்றப்ப நமக்கு உபத்திரவெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா ஆண்டவர் வந்து நமக்கு பலன் கொடுப்பாரு, எல்லாம் இதெல்லாம் சொல்லணும். சொல்லதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்கள அந்த எந்த பிரச்சனையில இருக்காங்களோ இதுலயும் இதெல்லாம் அவருக்கு லேசான காரியம், கண்டிப்பா செய்வாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதை போல சொல்லிதான் அவங்கள கண்டிப்பா தேற்றிருப்பாங்க. அதனால உபத்திரவம் வரும் என்று நாங்க முன்னாடியே சொன்னோம் அப்படின்னு அந்த வசனத்தை சொல்லியிருக்காங்களே, அது வந்தும் நேரிட்டது. அப்ப வந்தோன்னா அவங்க என்ன பண்றாங்க, இவங்க தடுமாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தீமோத்தேயுவை வந்து அனுப்புறாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது பார்ப்போம். ஆகையால் 5ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம் ஆண்டி. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்தில் இருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு
நாங்கள் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே, சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். மேலும் நம்முடைய தேவனுக்கு போதுமா? போதாண்டி போதும். அப்ப இந்த பிரச்சனை இந்த மாதிரி அவங்களுக்கு உபத்திரம் வந்தோடனே இவங்க அனுப்புறாங்க தீமோத்தேயுவை. அவங்க இப்படி என்ன நற்செய்தி சொல்றாங்க பாருங்க. சகோதரி, இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமா இணைத்துக் கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியா இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே. இவங்க என்ன நற்செய்தின்னு எதை சொல்றாங்க பாருங்க. இந்த மாதிரி போராட்டத்துல அவங்க உறுதியா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதுதான் அவங்களுக்கு நற்செய்தி. அவங்க நற்செய்தி அப்படி விழாம இருக்கிறது. ஒரு பிரச்சனை வந்தோடனே இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்காம, அவர்கள் சொல்லி கொடுத்த பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்களே, அதனால வந்திருக்கு. அப்படி அந்த விசுவாசத்துல அவங்க அந்த பிரச்சனை உபத்திரத்துல பொறுமையா இருந்ததை குறிச்சு, விசுவாசத்தையும் அன்பையும் குறிச்சு அந்த நிலச்சிருக்கிறத குறித்து அவங்க செய்தி சொன்னோன்னா, அந்த நற்செய்தி சொன்னதுனாலே அவங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சான். அதனால எங்களுக்கு நேரிட்ட இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். அவங்களுக்கு அங்க எந்த பிரச்சனை இருந்தா கூட இவங்களோட இந்த விசுவாசத்தினால அவங்க ஆறுதல் அடைஞ்சாங்களாம். ஏன் ஆறுதல் அடைஞ்சாங்கன்னா, இவங்க இந்த உபத்திரம் எல்லாம் பட்டு இவங்களுக்கு சுவிசேஷம் அப்படிலாம் சொன்னதுனாலதான் இவங்க நிலைச்சு இப்படி இருக்காங்க. அங்கேயும் அவங்க ஒரு ஆண்டவர் வேலைதான் செய்ய போயிருக்காங்க. அப்ப அப்படி உபத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பலன் கிடைக்கும், அந்த விசுவாசத்தின் பலன் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்தினால இவங்க ஆறுதல் அடைகிறாங்களாம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். இதான் ஒரு பிழைத்திருப்போம். இதான் ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு வேலை, ஒரு இயேசுவின் அடிச்சுடுகளை பின்பற்றுவங்களோட ஒரு காரியம். ஏன்னா அந்த ஆத்துமா விலையேற பெற்றது அப்படின்றது நமக்கு தெரியணும். நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லிடுறோம், சொல்லிடுறோம், ஒரு வழி நடத்துறோம் அப்படின்னு சொன்னா அவங்கள நம்ம எந்த விதத்திலையும் சோர்ந்து போகாதபடி அவங்களுக்கு வேதத்தின்படி ஆவிக்குரிய விஷயங்களை ஷேர் பண்ணணும், நம்ம தேற்றணும். நம்ம வசனம் இருக்கிறவங்கள பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அதே போல அந்த பவுல் இப்படி செஞ்சிருக்காங்க. இன்னும் வாசிப்போம் வசனங்கள. இப்ப 4ஆம் அதிகாரத்துலாம் பவுல் அவங்க எப்படி வாழணும் அப்படிங்கிற அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவோட வருகையை குறிச்சு அதுலயும் இடரை விடக்கூடாது அப்படிங்கிற காரியங்களும் சொல்லியிருப்பாங்க. நமக்கு தெரியும் இந்த வசனங்கள்லாம், எனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுதியிருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கலாம். கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அப்ப இந்த மாதிரிலாம் சொல்றாங்க அவங்களுக்கு. இப்ப 4ஆம் அதிகாரத்துல அப்ப அஞ்சலையும் தெரியும் அவர் எப்படி வருவாரு எல்லாமே சொல்றாங்க. அவர்கள் அந்த சபையை ஒரு முழுமையா பூரணமா அவங்க எந்த காரியத்திலயும் ஆண்டவர் வருகை குறிச்சும் அவங்க இடறிடக்கூடாது, தெரிஞ்சுக்கணும் நல்லா அப்படிங்கிற காரியத்துல பவுல் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு எல்லா அட்வைஸும் கொடுக்குறாங்க. 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் பார்ப்போம். சகோதரரே,
நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகினபடியினாலும் நீங்கள் எல்லோரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் போதுமா? நீங்கள் தேவனுடைய நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்னப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களுடனே கூடிய இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே. போதாண்டி. இப்ப பாருங்களேன், இப்ப இந்த 2ஆம் நிருபத்துல ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம். இப்போ உங்கள் தீமோத்தேயு அனுப்புறப்ப உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய். இதுல பாருங்க, இன்னும் அதிகமா உங்கள் விசுவாசம் மிகவும் 3வது வசனம் 2 தெசலோனிக்கேயர் 1:3 உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிருக்கிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரித்திருக்கிறபடியாலும். அதுல வாசிச்சோம் விசுவாசத்தையும் அன்பையும் குறிச்சு. இதுல பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாயிடுச்சு. இன்னும் போக போக அப்ப நம்ம இன்னும் நமக்கு வர நிந்தைகளின் பாடுகள்லையும் நம்ம டவுன் ஆயிடக்கூடாது. இன்னும் அதிகமாதான் விசுவாசத்துல பெருகணும். இன்னும் அந்த ஒருவருக்கு அன்புல இன்னும் நம்ம அதிகமாதான் போகணும். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப இவங்களை குறிச்சு இவங்க மற்ற சபைகளும் எப்படி மேன்மை பாராட்டுறாங்க பாருங்களேன். சகல துன்பங்களும் உபத்திரங்களும் அவங்க பொறுமையும் விசுவாசத்தை காண்பிக்கிறது நிமித்தம். இப்ப நம்ம பார்ப்போம், நம்ம எப்படி இருக்கோம். நமக்கு வர உபத்திரவங்கள்ல நம்ம பர்சனல் உபத்திரவம் இல்ல, இந்த இயேசு நிமித்தம் ஒரு நீதி நிமித்தம் வர உபத்திரவங்கள்ல இல்ல அநியாயமாய் பாடுபட்டு நம்மளுக்கு வர உபத்திரவங்கள்ல நம்ம எப்படி இருக்கோம், நம்மளை குறிச்சு சாட்சி சொல்ற மாதிரி நம்ம இருக்கோமா பார்ப்போம். ஏன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் பாடு அனுபவிக்கிறா இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. பாடுகளை சகித்தால் ஆளுகை செய்வோம் அப்படிங்கிற வசனம் இருக்கு. அப்ப தேவனுடைய அடிச்சுவடு இயேசு கிறிஸ்துவ மாதிரிய பின்பற்றணும். அடிச்சுவடுகளை பின்பற்றணும்னா உபத்திரவத்துல நம்ம பொறுமையா இருக்கணும். பொறுமை பரீட்சையை உண்டாக்கும். பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்கும். அப்ப அந்த தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். ஓகே. ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, எபிரேயர் 2:10 வாசிப்போம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. பாருங்களேன், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்ததுதான். பாருங்களேன், உபத்திரவத்தினால பூரணப்படுத்திருக்காங்க இயேசு கிறிஸ்துவ. எதுக்காகனா நம்ம மகிமை அடையறதுக்காக. நம்ம
கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அப்ப நம்மளும் இந்த உலகத்துல வாழ்றப்ப அவருக்காக இந்த பாடுகளை சகிச்சாதான் நம்மளும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அநேகர் அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர முடியும். அதுக்காக தான் ஆண்டு நம்மள இந்த உலகத்துல வச்சிருக்காங்க. ஏன்னா எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப நமக்கு கொடுத்திருக்க வேலை என்ன? சீசர்னா குருவை போல இருக்கணும். அப்ப அவரை எப்படி இருந்தாரோ அதன் போல் நம்ம வாழ்ந்தாதான் நம்மளும் மற்ற ஆத்துமாக்களை அந்த நித்திய ராஜ்யத்திற்கு போறதுக்கு ஆண்டவர் நம்ம பயன்படுத்துற கருவியா நம்ம இருக்க முடியும். நம்ம உபத்திரவனா நம்ம லைஃப்ல வர சின்ன சின்ன பிரச்சனைகள், நம்மளால வர சுயேட்சனால வர உபத்திரவம், அது உபத்திரவம் கிடையாது. ஆண்டவர் சொன்ன உபத்திரவம் கிடையாது. அது எல்லாம் நம்ம சுயேட்சனால வர்றது. ஆனா அப்படி அந்த உபத்திரவத்திலயும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா அதுல இருந்து, ஏன்னா மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் நமக்கு உண்டு பண்ணுவார். தப்பித்துக் கொள்ளும்படியான போக்குனா என்னன்னா, நம்ம செய்த தவறை உணர்ந்து தாவீது என்ன பண்ணாரு? அந்த சிக்ஷையில தான் செய்த தவறை உணர்ந்து மனம் திரும்பினாரு. அதே போல நம்மளும் நம்ம செய்த தவறை உணர்ந்து மனம் திரும்பணும். அந்த மாதிரி உபத்திரவத்துல நம்மளோட சுயத்தினால வர உபத்திரவத்துல, ஆண்டவர் நிமித்தம் வர உபத்திரவத்துல நம்ம என்ன சொல்லலாம்? திடன் கொள்ளணும். எப்படி அந்த தெசலோனிக்கே சபை இன்னும் அதிகமா, இன்னும் விசுவாசத்துல மிகவும் பெருகியிருந்தாங்க, இன்னும் அன்புக்குறதுல மிகவும் பெருகியிருந்தாங்க. எப்படி நினைச்சிருந்தாங்க? பவுல் அவங்கள குறிச்சு அவ்வளவு ஒரு நம்பிக்கையா இருக்காங்க. அவ்வளவு அந்த சபையை குறிச்சு அவ்வளவு ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்காரு. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் ஒரு நிமிஷம். அவங்கள குறிச்சு பவுல் சொல்லியிருப்பாரு. அவங்களை குறிச்சு ஆஹ் 2 தெசலோனிக்கர் 3:4. மேலும் நாங்கள் கட்டளை இடுகிறவர்களை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை அதை முடிச்சிடலாம். அதை படி. உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. பாருங்க, இவங்க இந்த சபையை குறிச்சு எவ்வளவு ஒரு கான்பிடென்டா இருக்காங்க. மேலும் நாங்கள் கட்டளைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்கிறோம். அப்ப அவங்க எப்படி ஒரு ஆண்டவருக்குள்ள விசுவாசமா இருப்பாங்க? அப்ப நம்மளும் அப்படிதான் இருக்கணும். இதுதான் ஆண்டவருடைய ஒரு சித்தம். அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டும் இருக்கோம். வசனம் வாசிச்சோம். நம்ம அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளா இருக்கோம். அந்த நீதி நிமித்தம் குற்றம் செய்து அடிக்கப்படுவதை விட நம்ம அநியாயமாய் பாடுபட்டு சகிக்கதான் நம்ம அழைக்கவும் பட்டிருக்கோம். அப்ப இந்த மாதிரி வாழ்றதுக்குதான் ஏசப்பா நமக்கு இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொல்லி அவரும் ஜெயிச்சிருக்காரு. நம்மளுக்கும் அந்த கிருபை கண்டிப்பா தருவாரு. பவுல் எப்படி அந்த கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற இந்த இடுக்கள்னு சந்தோஷப்படுறாரு, நம்மளும் அதே போல அந்த தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைய நம்ம நினைச்சிருந்தோம்னா இந்த பாடுகள்லாம் கண்டிப்பா நம்மளால சகிக்க முடியும். நம்மளோட சுயத்தினால வர பாவத்தையும் நமக்கு வர சிக்ஷையில ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினாலும் ஆண்டவர் கிருபை கிடைக்கும். நான் அப்பயும் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, உலகத்தை ஜெயித்தே இந்த வார்த்தையின்படி நம்ம திடன் கொண்டு நம்ம ஆண்டவருக்கு மாதிரியாக சாட்சியாக வாழ்வோம், அநேகருக்கு மாதிரியாக இருப்போம். தெசலோனிக்கர் பட்டணம்
எப்படி அந்த உபத்திரத்துல பொறுமையா விசுவாசத்துல பொறுமையா இருந்தாங்க, அன்புல இன்னும் பெரிய இருந்தாங்க, அதே போல நாமும் இருப்போம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. Praise the Lord. Praise the Lord, sister. Thank you. அப்படி ப்ரே Praise the Lord. பண்ணிக்கலாம் Thank you. சிஸ்டர். ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அப்பா பிதாவே தந்தையை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தேவனே அப்பா, நீர் எங்களோட இடைப்பட்ட காரியத்திற்காக நன்றி ராஜா. உடைய பாடுகளுக்கு நாங்கள் பங்காளிகளானதா ஆண்டவரே இயேசப்பா, அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் நாங்கள் தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை உணர்ந்தவர்களாய் ராஜா, இந்த உலகத்துல நாங்கள் வருகிற உபத்திரவங்களை ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்க, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்க. எல்லாவற்றும் கருத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கனமை முக்கிய செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise the Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். சகல Amen. Amen. Thank you all for joining today. God bless you all.